நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையலில் நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா, தைராய்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டீ போட போகிறோம். நீங்கள் ரெகுலராக டீ குடிக்கிறீங்க, அந்த டீயை கட் பண்ணிவிட்டு தைராய்டு இருக்கிறவங்களும் ப்ளஸ் வெயிட் வந்து அதிகமாக இருக்கவங்களும் வந்து இந்த டீயை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸும் ஆகும். தைராய்டு வந்து ஹைப்பர் தைராய்டு கூட இதில் வந்து சரியாகும். ஸோ நீங்கள் வந்து இந்த டீயை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தைராய்டு டீ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. நான் ஒரு ஆளுக்கு தான் டீ போடுறேன். ஒரு ஏலக்காய். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இஞ்சியை வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு ரொம்ப ரொம்ப நல்லது தைராய்டு இருக்கவங்களுக்கு. பனவெல்லம் போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை வந்து நல்லா பை மாதிரி தைக்க போறீங்க. இப்போ நான் டபுளாக மடிச்சிட்டேன். இப்போ இந்த கார்னரை வந்து 2 மடிப்பாக மடித்து இதை நான் தைக்க போகிறேன். இப்போ இந்த லென்த்துக்கும் நீங்கள் தச்சு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு வந்து ஓப்பனில் இருக்கும், அந்த சைடு இந்த மாதிரி மடித்து தச்சு கொண்டு வந்துடலாம். நான் தச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் உள் பக்கமாக. இதை ரிட்டர்ன் பண்ண பிறகு நம்ம இதில் என்னென்ன போட போகிறோம்னா, கருசீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கோங்க. பெப்பர் நல்லா காரசாரமாக இருக்கும். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட தைராய்டுக்கு. இந்த டீயில் முக்கியமானதே வந்து மஞ்சள் தான். இந்த நூல் வந்து நடுவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த டீயோட பையை வந்து நம்ம கொதிக்க வச்சிருக்க டிகாஷனில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் வடிகட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தைராய்டுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒன்று தேங்காய் எண்ணெய். நல்லா பியூரான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக வந்து வாங்கி நீங்கள் வந்து இதில் 2 ட்ராப் விட்டுக்கோங்க. இது தினமும் வந்து காலையில் குடிச்சிட்டு வாங்க. வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாயந்தரம் கூட இதை குடிச்சிக்கலாம். அந்த டீயெல்லாம் குடிக்கிறத விட தைராய்டு இருக்கவங்க இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்ப்பீங்க. வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். ஒரு 2 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடம்பை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். கமெண்ட் கொடுங்க.